கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் திருப்பெயராலே அன்போடு இந்த வழிபாட்டிலே வரவேற்கிறேன். கண்களை மூடி இறைவேண்டல் செய்வோம். எங்கள் தாயும் தந்தையுமான அன்பு கடவுளே, இந்த மகிழ்ச்சியான இந்த காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இப்படி பிரதான கிருபையினாலே ஆண்டவரே, நாங்கள் இந்த 4வது வாரத்திலே நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த வாரத்தின் முதல் நாளிலே உம்முடைய சமூகத்திலே உம்மை நோக்கி பார்க்கும்படியாக நீர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த வழிபாட்டை நீர் ஆசீர்வதியும், உடைய பிரசனத்தால் நிரப்பும். எங்களுடைய குற்றங்கள் குறைவுகள் இந்த வழிபாட்டுக்கு தடையாக இல்லாதபடி நீர் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே உடைய சிந்தனைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வாரத்திலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்காக சுமந்து கொண்டு வந்திருக்கின்ற ஆண்டவரே, அருமையான உம்முடைய அடியவர் பேராசிரியர் ஆண்டவரே அருள் பணி டென்ஷன் ஹெக்டர் ஐயாவரையும் உடைய திருக்கரத்திலே நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம். அவரையும் அவருடைய திருப்பணிகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். சிறப்பாக இந்த நாளிலும் அவர் வழியாக நாங்கள் கேட்கப் போகின்ற சிந்தனைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிரசனத்தால் இந்த வழிபாட்டை நீர் ஆசீர்வதிப்பீராக. அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வேண்டுகிறோம், அன்பு நிறைந்த கடவுளே, ஆமேன். நம் பெற்றவராம் கடவுளிடமிருந்தும் நம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களிடையே அருளும் அன்பும் பெருகுவதாக. தொடர்ந்து ஆண்டவருக்குள் நிலை பெற்று அவர் திருமொழிகளை கேட்போராக மட்டுமில்லாமல் அவற்றின்படி செய்வோராகவும் நாம் நிலைநிறுத்தப்பட தூயாவியார் நமக்கு துணை செய்வாராக. தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அன்பின் ஆண்டவரே, வாழ்வு தரும் திருமொழிகள் மூலமாக எங்களோடு தொடர்ந்து பேசுகின்றவே, இந்த நாளிலும் நாங்கள் பார்க்க இருக்கின்ற திருமறை பகுதிகளை எங்களுக்கு பயனுடையவையாய் ஆக்கித்தாரும். புரிந்து கொள்ளவும் புரிந்தவற்றின் அடிப்படையில் நாங்கள் நிற்கவும் அருள் செய்யும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியை மன்றாடுகின்றோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமென். இக்காலை பொழுதில் மீண்டும் ஆண்டவர் திருமுன் கூடி வந்திருந்து இறை திருமொழிகளை எண்ணி பார்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். அவருக்கே மாட்சி உண்டாவதாக. இந்த இடத்தில் ஆண்டவரின் செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த திருச்சபையின் ஆண்டவருக்கும் இந்த திருச்சபையின் ஆயருக்கும் அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் வாழுகின்ற இந்த உலகத்தில் பெண்கள் 100 ஆண்டுக்கு முன்னால் கூட இருந்த நிலையிலிருந்து மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் கண்டிருக்கின்றனர். திருமறையின் செய்திகள் ஒருபோதும் பெண்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்ததில்லை. ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற சில செய்திகளை வைத்துக் கொண்டு பெண்களை முன்னுக்கு வரவிடாமல் தடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய வல்லாதிக்கத்தை ஆணாதிக்கம் செய்து வந்திருக்கின்றது. இவற்றை, இந்த செய்தியை நாம் வரலாற்றை படிக்கும் போதும் திருமறையை ஆயும் போதும் அறிந்து கொள்கின்றோம். பெண்கள் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள், மிகப்பெரிய மாற்றத்தை. இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த 3 திருமறை பகுதிகள் நமக்கு முன்னே மிகப்பெரிய அறை கோவலை வைக்கின்றன. எண்ணிக்கை நூல் 27வது பிரிவு 1 முதல் 11 வரையிலும் அடங்கிய திருமொழிகள், திருத்தூதர் பணிகள் 16வது பிரிவு 11 முதல் 15 வரையிலும் அடங்கிய பகுதி, தூய லூக்கா 1ஆம் பிரிவு 46 முதல் 55 வரையிலும் உள்ள பகுதி. இந்த 3 பகுதிகளிலிருந்து இன்றைக்கு நாம் சில செய்திகளை அறிந்து கொள்வோம், கற்றுக்கொள்வோம். இந்த எண்ணிக்கை நூலில் முன்னே சொல்லப்பெற்ற அந்த பகுதி ஒரு நிகழ்ச்சி உரையை முன்வைக்கின்றது. சிலாபஹாத் என்பவருடைய 4 பெண் பிள்ளைகள் பொதுவாக கூடி வந்திருக்கின்ற அவையில் வந்து நின்று தங்களுடைய உரிமையை முன்வைக்கின்றனர். அந்த 4 பெண் பிள்ளைகளுடைய தந்தைக்கும்
ஆண் பிள்ளை கிடையாது. ஆனால் இடைச்சட்டம் 21, 15, 16, 17 ஆகிய பகுதிகளை படிக்கும் பொழுது இந்த காணியாட்சி உரிமை என்று சொல்லக்கூடிய இந்த உரிமை சொத்து அதில் பங்கு பெறுவதற்கு ஆண்களுக்கு மட்டும்தான் உரிமை உண்டு என்ற செய்தியை தருகிறது. ஆனால் இந்த இடத்திலே தம் பெற்றோருக்கு ஆண் பிள்ளைகள் கிடையாது, பெண் பிள்ளைகள் மட்டும்தான் நாங்கள் இருக்கிறோம். ஆகவே ஆண் பிள்ளைகளுக்கு சேர்வது போலவே எங்களுக்கும் அந்த காணியாட்சி உரிமையில் இடம் வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றனர். மோசே அதை ஆண்டவரிடத்தில் எடுத்து சொல்கின்றார். ஆண்டவர் அதற்கு ஒப்புதல் கொடுக்கின்றார். இவ்வாறு அந்த நிகழ்ச்சி அங்கே அமைகின்றது. இங்கே இப்பெண்கள் செய்த ஒரு மிகப்பெரிய மாற்றம், தொன்று தொட்டு ஆண்டாண்டு காலமாக பெண்களுக்கு காணியாட்சி உரிமையில் இடம் கிடையாது என்ற நிலையில் மாற்றம் காண சில செயல்பாடுகளை முன்வைத்தனர். இவர்களுக்கு முன்னும் அந்த சமுதாயத்திலே ஆண் பிள்ளைகள் இல்லாத குடும்பத்தினர் இருந்திருக்கக்கூடும். ஆனால் இவர்கள் முன்வைத்த கோரிக்கை உண்மையிலேயே பாலின சமத்துவத்தை வலியுறுத்துவதாகவும் அதே நேரத்தில் பொருளாதார நிலையில் சமத்துவத்தை முன்வைப்பதாகவும் கடவுளிடம் பெறுகின்ற அருட்பேற்றில் தங்களுடைய இடத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதாகவும் அமைவதை நாம் பார்க்கலாம். இங்கே நிகழ்வது ஒரு பொருளாதார மாற்றம். அதையும் தாண்டி ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் என்ற நிலையில் அந்த உரிமை சொத்து என்று சொல்லப்படுவது கடவுள்தான் நிலத்தின் உடைமையாளர். மக்கள் அதில் உழைக்க வேண்டும், அதன் பலனை நுகர வேண்டும், கடவுளுடைய வாழ்க்கை பெற வேண்டும். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அது ஆண்களுக்கு மட்டும் உரியதன்று. கடவுள் உரிமை பேற்றில் பெண்களுக்கும் இடம் உண்டு என்கின்ற ஒரு கருத்து மாற்ற எண்ண ஓட்டத்தை இந்த 4 பெண்களும் அங்கே முன்வைக்கின்றனர். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற ஒரு செய்தி, அது திருத்தூதர் பணிகள் 16, 11 முதல் 15 வரையிலும் உள்ள பகுதி. இயேசு கிறிஸ்து உயிர் பெற்று எழுந்த காலத்துக்கு பின்பு நற்செய்தி என்பது யாருக்கு என்கின்ற ஒரு வகையான புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை இருந்து வந்தது. அது யூதருக்கு மட்டும் உரிய நற்செய்தியா, அல்லது நற்செய்தியை யூதர் அல்லாதார் பெற வேண்டும் என்று சொன்னால் யூதராகி பின்பு நற்செய்திக்கு உரியவராக மாறுவதா என்பது போன்ற ஒரு வகையான நிலை இருந்ததை நாம் வரலாற்றில் பார்க்கலாம். இந்த இடத்தில் லீதியா என்கின்ற யூதரல்லாத நிலத்து பெண் ஒருவர் அந்த நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளுகிறதிலும் புரிந்து கொள்ளுகிறதிலும் ஆதரிப்பதிலும் தமக்கு எல்லா வகையிலும் இடம் இருக்கிறது என்பதை நிறுவுகின்றார். பவுலடிகளாரும் திருத்தூதர் பணியை எழுதி போகின்றனர். ஓரிடத்தில் இருந்து பேசுகின்றனர். அங்கே அந்த பெண்மணி இருக்கிறார். இவர்கள் பேசுவதை கேட்டு புரிந்து கொண்டு நானும் கடவுளின் அடியவர் என்று சொல்லுகின்ற அந்த செய்தியை முன்னிறுத்துகின்றார். அப்படி முன்னிறுத்துகின்ற ஒரு நிலையில் ஆண்டவருடைய அருட்பேற்றினாலே தமக்கும் நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த புரிந்து கொள்ளுதல் இருக்கின்றது என்பதை வெளிப்படுத்துகின்றார். பதிவுகளின்படி இவர்தான் ஐரோப்பாவில் முதலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். ஒரு இனத்தவர், ஒரு பெண் என்கிற நிலையிலே இரு நிலைகளில் மிகவும் மாறுபட்ட பார்வையில் பார்க்க பெற்றுள்ள இவர் நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளுகிறவராக, நற்செய்தியை அறிவிக்க ஆதரவளிப்பவராக, நற்செய்தியை அறிவிக்க வந்திருப்பவர்களுக்கு வாழ இடம் தருபவராக, உறுதிப்படுத்துகிறவராக தம்மை இங்கே முன்னிறுத்துகின்றார். அப்படி பார்க்கும் பொழுது லீதியா என்கின்ற பெண் இங்கே
திருச்சபையில் ஆதி திருச்சபையில் இருந்த சமயம், சமயம் என்றால் இங்கு நெறி, அந்த நெறி, வாழ்க்கை நெறி எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளுகிறதிலே இருந்த ஒரு மிகப்பெரிய தயக்கத்தை எல்லை தாண்டி நின்று, வரம்பு மீறி நின்று, எல்லாருக்கும் உரிய நற்செய்தியாக பார்க்கிற பார்வையில் ஒரு தெளிவை பெற்றதினாலே அங்கே சமய வாழ்வில், சமய பார்வையில் ஒரு மாற்றத்தை முன்வைக்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். அடுத்ததாக நாம் கொடுக்க பெற்றிருக்கின்ற நற்செய்தி பகுதியை நாம் பார்க்கும்போது, அந்த நற்செய்தி பகுதியிலே நமக்கு நன்கு அறிமுகமான மரியாவின் பாடல் இடம்பெறுகின்றது. அந்த மரியாவின் பாடலை பற்றி பேசுகின்ற பொழுது, அந்த மரியாவின் பாடலினுடைய அந்த சாயலை நாம் முதல் உடன்படிக்கையிலேயே பார்க்க முடிகின்றது. அது 1 சாமுவேல் 2:1-10 வரையிலும் அடங்கிய பகுதியிலும், திருத்தூதர் பணிகள் நூலிலே இருக்கிற அந்த திருப்பாடல்களிலே 133வது திருப்பாடலிலும் இதன் சாயலை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த பாடல் மிகப்பெரிய மாற்றத்தை எண்ண ஓட்டத்தில் ஏற்படுத்துகின்ற ஒன்றாக இருக்க காணலாம். எவற்றையெல்லாம் ஆண்டவர் மாற்றி அமைக்கிறார், மாற்றி அமைத்தலின் கருவியாய் செயல்படுத்துகிறார் என்பதை பெண் வாயிலாக எடுத்துரைக்கின்ற ஒரு மிகப்பெரிய செய்தியாக இது அமைந்திருக்கின்றது. முதலாவதாக, அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்க்கின்ற கடவுளை இவர் பார்க்கின்றார். தாழ் நிலையில் இருப்போரை உயர்த்துகின்ற கடவுளை இவர் பார்க்கின்றார். பசித்து இருப்போரை நன்மையினால் நிரப்புகின்ற கடவுளை இவர் பார்க்கின்றார். இப்படி பார்க்கின்ற பொழுது அதற்கு மறுதலையாக இருக்கின்ற மற்றொரு செய்தியையும் இவர் இங்கே சொல்லுகின்றார். மிகு உயர் நிலையில் இருக்கின்ற செருக்குற்றிருப்பவர்களை கீழே தள்ளுகிற, உரிமையற்றிருப்பவர்களை உயர்த்தி, உரிமை பேரோடு தாங்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று எண்ணுகிறவர்களை அகற்றுகிற, செல்வரை வெறுமையாய் அனுப்பிவிடுகிற ஒரு செய்தியை இவர் தம் பாடல் வழியாக வெளிப்படுத்துகின்றார். அதிகார மாற்றம், ஆதிக்க மாற்றம் இங்கே நிகழ்கிறது. ஆதிக்கம் என்பது அனைவருக்கும் உரியது. அந்த ஆதிக்கத்தை பிடித்துக் கொண்டு அதிலேயே நாங்கள் இருக்க விரும்புகிறோம் என்போரை கடவுள் விட்டு வைப்பதில்லை என்று சொல்லுகின்ற குறிப்பு கொள்கையின் ஒரு மிகப்பெரும் மாற்றத்தை இப்பெண்ணின் பாடல் வழியாக, அன்னை மரியாவின் பாடல் வழியாக நாம் அறிந்து கொள்கின்றோம். மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற கருவிகளாக விவிலிய மறை பெண்களை முன்னிறுத்துகின்றன. பொருளாதார மாற்றம், சமுதாய மாற்றம், எண்ண ஓட்டங்களில் மாற்றம், சமய பார்வையில் மாற்றம், ஆதிக்கங்களை எதிர்த்து நின்று சமத்துவ மதிப்பீடுகளை நிலைப்படுத்துவதில் மாற்றம் காண்கின்ற ஒரு மிகப்பெரிய விடுதலையின் கருவிகளாக, கடவுளின் உறுதுணையாளர்களாக, கடவுளின் உடன் பணியாளர்களாக பெண்கள் நிற்பதை இத்திருமறை பகுதிகள் நமக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டே இருக்கின்றன. இவற்றையெல்லாம் நாம் ஆண்டுதோறும் கேட்கின்றோம். இப்படிப்பட்ட தலைப்பின் கீழ் நாம் திருச்சபையாக கூடி வந்து ஆண்டுதோறும் இந்த தலைப்பின் கீழ் பல வகையான எண்ண ஓட்டங்களை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். விவிலிய மறையின் வழியாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுள் திருமணம் பெற்றுகின்ற அவருடைய விருப்பச் செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். எனக்குள் இந்த செய்திகள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன? ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு திருச்சபைக்கு போயிருந்த நேரத்தில் வழிபாட்டுக்கு பின்னால் அந்த திருச்சபையின் மூப்பர் சிலர் வந்து, இந்த ஆயர் இங்கு வருவதற்கு முன்பு ஒரு பெண் ஆயர்களுக்கு இருந்தார். அவர் இங்கே அருட்பணியாற்றிய காலம் வரையிலும் அறுவடை பீடத்தில் அவரை
நிற்கச் செய்து அருளுரையாற்றுவதற்கு நாங்கள் இடமளித்ததே இல்லை என்று ஏதோ பெரிய சாதனை செய்துவிட்டது போல் கூறினார். ஆனால் விவிலியமறையினுடைய செய்திகளை எல்லாம் பார்க்கும்போது இப்படி செய்கின்றவர்கள் உண்மையிலேயே கடவுளுக்கு எதிர்த்திருக்கின்றவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள், இப்படிப்பட்ட எண்ண ஓட்டங்களை கொண்டவர்கள் கடவுளோடு உடன் நடக்கிறவர்கள் அல்ல, மாறாக இறை பழிப்பு செய்கின்றவர்கள் என்று கூட எண்ண வேண்டிய சூழல் இருக்கின்றது. நான் எப்படி இருக்கிறேன், நாம் எப்படி இருக்கிறோம்? நம் திருச்சபையில் இருக்கின்ற பெண் ஆயர்மார், பெண் தலைவர்கள், பெண் மக்கள், நம் வீட்டில் இருக்கின்ற பெண் மக்கள், இவர்களை பற்றிய எண்ண ஓட்டம் இன்னும் எனக்கு எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது? சமத்துவ மதிப்பீடுகளில் மாற்றங்களை தருகின்ற இறை அடியவர்களாக நான் அவர்களை பார்க்கிறேனா, அல்லது இன்னும் அடிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேனா? மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டவரின் உடன்பணியாளர்களாக இருக்கின்றவர்களை மதித்து ஏற்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது என்பதை இந்த நாளில் நாம் அறிந்து கொள்கின்றோம். அறிந்து கொண்டவர்களாக, தெரிந்து கொண்டவர்களாக நம் எண்ணத்தில் இருக்கின்ற அந்த கசடான மாற்றங்கள், கசடான எண்ணங்கள் எல்லாவற்றையும் அகற்றி புதிய மாற்றத்துக்கு நேராக நம்மை உட்படுத்துவோம். பேராயங்களிலே உலகமெங்கும் பெண்களை ஆயர்களாக அருட்பொழிவு செய்கிறதிலே மிகப்பெரிய மாற்றத்தை நாம் கற்றிருக்கிறோம். ஆனால் அவர்களை ஆண்களுக்கு இணையான குருத்துவ இறைப்பணியாளர்களாக எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? நம் குடும்பத்திலே இருக்கின்ற பெண்களை ஆண்களுக்கு இணையாக எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் தொடர்ந்து ஆய்ந்து பார்க்கவும், மனமாற்றத்தை பெற்றுக்கொள்ளவும் தூய ஆவியார் துணை செய்ய வருகின்றார். அந்த துணையை ஏற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரும் மாற்றம் பெற்ற வாழ்வுக்கு நேராக தொடர்ந்து நாம் நடக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவருடைய பேரருளும் பேராற்றல் ஒவ்வொருவரும் நின்று அவர் விரும்புகின்ற வழியில் நாம் நடந்திட நம்மை தொடர்ந்து ஊக்கப்படுத்துவோம். மீண்டுமாக ஆண்டவரை நோக்கி நாம் இறைவேண்டல் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். சிறப்பாக நாங்கள் இந்த நாளிலும் கேட்ட சிந்தனைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, பெண்களை குறித்த ஆண்டவரே தவறான சிந்தனைகள் சமுதாயத்திலே, திருச்சபையிலே இருக்கின்ற இந்த சூழலில் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் வழியாக நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல தெளிவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். பெண்களை குறித்த தவறான சிந்தனைகளை, தாழ்வான சிந்தனைகளை ஆண்டவரே நாங்கள் அனைவரும் எடுத்து போட்டு ஆண்டவரே அவர்களை குறித்த ஆண்டவரே உயர்வான சிந்தனைகள், தெளிவான சிந்தனைகள், சரியான சிந்தனைகளை நாங்கள் உம்முடைய வார்த்தைகள் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். யாரையும் நாங்கள் அடிமைப்படுத்தாதபடி கர்த்தாவே, இந்த அடிமைத்தனத்தை ஆண்டவரே நீர் எதிர்க்கிறீர் என்கின்ற அந்த உணர்வோடு கூட நாங்கள் ஆண்டவரே நாங்கள் அனைவரும் சமமானவர்கள், ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை என்கின்ற அந்த நிலையை நாங்கள் எங்கள் சமுதாயத்திலே, நாட்டிலே, திருச்சபைகளிலே உருவாக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கான ஆண்டவரே சம உரிமைகளை நாங்கள் எப்பொழுதுமே ஆண்டவரை வழங்குவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்ற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். புதிய ஆண்டை புதிய நன்மைகளினால் ஆண்டவரை நீர் முடிசூட்டி காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகீனமாக இருக்கின்றவர்களுக்கு நல்ல ஆண்டவரே ஆரோக்கியத்தை நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த கொரோனா காலத்திலே ஆண்டவரே நாங்கள் பொறுப்புணர்வோடு ஆண்டவரே நாங்கள் அரசாங்கத்தினுடைய அறிவுரை ஆலோசனைகளின்படி நாங்கள் நடந்து கொள்ள, எங்களையும் நாங்கள் பாதுகாத்து கொள்ள, மற்றவர்களையும் நாங்கள் ஆண்டவரே பாதுகாப்பாக வாழ்வதற்கு நாங்கள் வழி செய்ய கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வாரம் முழுதுமாக எங்களுடைய அன்றாட பணிகளை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே நீர் உம்முடைய பிரசன்னத்தால் ஆண்டவரே எங்களை அனைவரையும் நீர் ஆட்கொள்ளும். எங்கள் திருச்சபைகளை, எங்கள் குடும்பங்களை கர்த்ததாமே ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குருசேகரத்தையும் குருசேகரத்தினுடைய அனைத்து பணிகளையும், பேராயத்தினுடைய அனைத்து பணிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அரசியல் தலைவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஏழை எளிய மக்கள் பால் ஆண்டவரே கரிசனை கொண்டு நல்லதொரு சட்டங்களை அவர்கள் கொண்டு வர, ஆண்டவரே மக்களுக்கு விரோதமான எந்த ஒரு சட்டங்களையும் அவர்கள் கொண்டு வராதபடி நீர் அவர்களை காத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே மழைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல மழையை ஆண்டவரை நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சுற்றுச்சூழலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா இடமும் நல்ல முறையில் ஆரோக்கியமாக இருக்க அருள் செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய தனிப்பட்ட குடும்பங்களை ஆசீர்வதியும். இன்னும் அதிகமாக நாங்கள் ஆண்டவரே
ஆழமாக உம்மை தேடுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களை நாங்கள் வீணடிக்காதபடி ஆண்டவரை பயனுள்ள நாட்களாக திருமறையை நாங்கள் அதிகமாக ஆண்டவரை ஆழமாக சிந்திக்கவும் அதிகமான நேரத்தை ஜெபத்திலே தரித்திருப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் பலப்படுத்தும் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வேண்டுகிறோம். அன்பு நிறைந்த கடவுளே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள், கடவுளின் அன்பு, தூய ஆவியாரின் கூட்டுறவு நம் அனைவரோடும் நம்முடைய திருச்சபையோடும் திருச்சபை பணிகளோடும் இன்றும் என்றும் சதாகாலம் தங்கியிருப்பதாக. ஆமேன்.